இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது மேலிருந்து கீழே வர மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. அது நாடு முழுவதும் இப்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா பீகார் மாநிலத்துல ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு என்ற யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த யாத்திரையில லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணிக்கு ஆதரவு கொடுத்து மிக தீவிர ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம பீகாரை பத்தி பேசுறோம், மகாராஷ்டிரா பத்தி பேசுறோம், உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுறோம். ஆனா இதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் ஒரு பேர் ஆபத்து காத்திருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 8 தொகுதிகள்ல 2வது இடத்தை பிடித்தார்கள். அதற்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சௌமியா அன்புமணி போன்ற இன்னும் சில தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் 2ஆம் இடத்தை பிடித்தார்கள். அதான் அங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. இது எப்படி இவர்கள் 2ஆம் இடத்தை தொட்டார்கள், எப்படி இவர்கள் 2ஆம் இடத்திற்கு வந்தார்கள்,